ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூரா தியாகராஜா, ஆரூரா தியாகராஜா, ஆரூரா தியாகராஜா, ஆரூரா தியாகராஜா, ஆரூரா தியாகராஜா. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண 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 நாராயண. சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராஜா ராமச்சந்திர மூர்த்தி கி ஜெய். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஆதி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஆதி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஆதி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஆதி பராசக்தி ஓம். ஆதிபராசக்தி தாய் கி ஜெய், ஆதிபராசக்தி கி ஜெய். இப்படி நம்ம காலம்பரம் எழுந்தணுன்னா ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் சுவாமிகிட்ட நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட வந்து குளிச்சுட்டு சுவாமி எப்படி ஏதாவது ஒரு நாமா, இன்னும் ஆரூரா தியாகேசான்னு சொல்லலாம், எனக்கு அது இஷ்டம் பண்ணுறோம். அது இப்படி இல்லைன்னா ராம 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 ராமன்னு சொல்லலாம், அல்லது கோவிந்தான்னு சொல்லலாம், நாராயணான்னு சொல்லலாம், பராசக்தின்னு சொல்லலாம். அவளுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்கிறதோ அது சுவாமி சன்னதியில் சுவாமி படுத்துக்கிட்ட உட்காந்து சொல்லிவிட்டு அன்றைக்கி வேலையை வந்தால் எல்லா வேலையும் ரொம்ப அருமையாக, ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் அருமையாக முடியும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ அடிக்கிற சம்மதியும் நம்ம சமாளிச்சுட்டு எல்லோரும் நம்ம உலகத்தில் வாழ்ந்தாகணும். அதுக்கு பகவான் நமக்கு எந்த ஒரு ரூபத்திலேயாவது நமக்கு அருள் புரிவார். அதனால சொல்லணும், ராம 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 நாம தாரகம், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம், ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம், சங்கராதி திவ்யமான கீர்த்தனம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கம்பராமாயணத்தில் கம்பர் ராமர் துதிய ராமான்னு ஒரு 2 வரி 2 எழுத்து தான், 2 எழுத்தை உத்தரிச்சா. ஏன்னா போதேந்திரால் ராமநாம மகிமையை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டா.
அதே கம்பரும் ரொம்ப கம்பநாட்டாழ்வார் தமிழில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திம்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, திம்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால், இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். இப்படி கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். 4 வரியில் நன்மையும் செல்வம் நாளும் நல்குமே, எல்லாம் நமக்கு கிடைக்குமா, அத்தனை நன்மை செல்வங்கள் எல்லாம் கிடைக்குமா, 16 வகையான செல்வங்கள் எல்லாமே கிடைக்குமா, நன்மையும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் நம்ம இது வரைக்கும் செஞ்ச தீமைகள் எல்லாமும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே சிதைந்து தேயுமே, எல்லாம் உடஞ்சி தூள்தூளாக போயிடுங்கிறார். சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்தினார். ராமான்னு சொல்லிட்டா இவ்வளவு குறைநேரிகள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சுபீட்சமாக வாழ முடியும் அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் தமிழில் சொல்லியிருக்க. அதனால் நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு நாமத்தை காலம்பரை சொல்லிட்டு செய்யணும்னு என்ன, எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. அவளும் சுவாமி பூஜை பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணுறா. பொதுவாக எளிய மக்களும் எல்லோரும் செய்யணும், வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் அவளும் செஞ்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சுவாமியை பார்த்துட்டு ஒரு ஊற்றி காமிச்சு ஒரு நைவேத்தியம், அதாவது 2 வாழைப்பழத்தையாவது ஏதாவது இருக்கிறது, ஒரு பேருக்கு அதாவது ஒரு நாட்டு சக்கரை ஒரு அச்சு வெள்ளத்தையாவது வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, குடிக்கிற பால் காப்பியாவது அதில் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டா அது வெறும் ஆகாரமாக இல்லாமல் பிரசாதமாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், புதுசாக நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. நன்றி ராமசார். குற்றம் குறை இருப்பின் மன்னிக்கவும். உங்களோட சஜஷனை சொல்லுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புவோம். தேங்க்யூ ராமசாமி. ரொம்ப தேங்க்யூ.